மது போதையில் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த ரவுடி, வீட்டு வாசலில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த மற்றொரு ரவுடி, நடந்து சென்று கொண்டிருந்த ரவுடியின் உச்சந்தலையில் கட்டையால் ஒரே போடு. சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து அடங்கிய உயிர். கொலை செய்துவிட்டு வீட்டில் படுத்து தூங்கிய கொலையாளி. ரவுடியை மற்றொரு ரவுடி அடித்தே கொன்றது ஏன்? நடந்தது என்ன? மது போதையில வீட்டுல ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த தமிழரசனை போலீஸ் தட்டி எழுப்பி இருக்காங்க. அரை போதையில இருந்த தமிழரசன், எதுக்கு சார் என்ன எழுப்புனீங்கன்னு கேட்டதுக்கு, சத்தம் போடாம கொலை பண்ணிட்டு வந்து இங்க நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு இருக்கியான்னு கோபமா பேசியிருக்காங்க. நான் கொலை பண்ணனா? அதெல்லாம் இல்ல சார், யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கன்னு பதற்றத்தோடவே பதில் சொல்லியிருக்காரு தமிழரசன். அப்போ அபினேஷ கட்டையால் அடிச்சது நீதானன்னு கேட்டதுக்கு, ஆமா சார் நான் தான் அடிச்சேன்னு தமிழரசன் சொல்லியிருக்காரு. அபினேஷ அடிச்சே கொன்னதுக்காக தான் உன்னை அரெஸ்ட் பண்றோம்னு போலீஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் போதையில கட்டையால அடிச்சதுல அபினேஷுடைய உயிர் பறி போயிருச்சு அப்படிங்கிற விஷயமே தமிழரசனுக்கு புரிஞ்சிருக்கு. மதுரை உலகநேரி ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த அபினேஷ் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அதே ஏரியாவை சேர்ந்த தமிழரசன் லோடு மேனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரெண்டு பேருமே ஒரே ஏரியா அப்படிங்கறதால சின்ன வயசுல இருந்தே அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேர் மேலையும் கொலை அடிதடின்னு ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு. ரெண்டு பேருமே தங்களுடைய வீட்டுல ஜல்லிக்கட்டுக்காக காளை மாடு வளர்த்திருக்காங்க. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியப்போ தமிழரசனுடைய காளைய ஜல்லிக்கட்டு வீரர்கள் ஒரு சிலர் சேர்ந்து ரொம்ப சீக்கிரமே அடக்கியிருக்காங்க. அப்போ என்னடா உன் காளை இவ்வளவு மொக்கையா இருக்கு, அது இதுன்னு சொல்லி தமிழரசனுடைய காளைய பத்தி அபினேஷ் கிண்டல் பண்ணி பேசினதா சொல்லப்படுது. காளைய பத்தி எதுவும் பேசாதடான்னு தமிழரசன் சொல்லியிருக்காரு. ஆனா அத காதுல வாங்காத அபினேஷ் தொடர்ந்து நக்கலாவே பேசிட்டு இருந்திருக்காரு. அடுத்து ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு கொஞ்ச நேரத்துல அது கை கலப்பா மாறியிருக்கு. அப்போ அபினேஷ் சர மாறியா அடிச்சதுல தமிழரசனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 6 மாசமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று அதுக்கப்புறம் தான் தேறி வந்திருக்காரு. அந்த பிரச்சனையிலிருந்தே ரெண்டு பேருக்கும் நடுவுல பகை உருவாகி இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே ஏரியாங்கிறதால அடிக்கடி சந்திச்சுக்கிற சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. அப்பெல்லாம் ரெண்டு பேரும் மாறி மாறி முறைச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த நிலையில மது போதையில வீட்டுக்கு வந்த அபினேஷ் கொஞ்சம் தள்ளி தன்னோட ஆட்டோவை நிறுத்திட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. தமிழரசனுடைய வீட்டை தாண்டி தான் அபினேஷ் வீட்டுக்கு போகணும். அபினேஷ் நடந்து போயிட்டு இருந்தப்போ தமிழரசன் தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து மது அருந்திட்டு இருந்ததா சொல்லப்படுது. அப்போ அபினேஷ் தமிழரசனை பார்த்து ஒரு முறை மாதிரி வித்தியாசமா சவுண்ட் எழுப்பி இருக்காரு. அதோட அவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசினதாவும் சொல்லப்படுது. என்ன பார்த்தே உருமுறியா, என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கான்னு கேட்டு கொதிச்செழுந்த தமிழரசன் அபினேஷ அடிக்க பாஞ்சிருக்காரு. ரெண்டு பேருமே மது போதையில இருந்ததால கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம மாறி மாறி அடிச்சு உருண்டிருக்காங்க. அப்போ கீழே கிடந்த கட்டையை எடுத்த தமிழரசன், என்னைய பார்த்தா உருமுறன்னு ஆவேசமா கேட்டு அபினேஷுடைய நடு மண்டையிலேயே ஓங்கி ஓங்கி அடிச்சிருக்காரு. இதுல சுருண்டு விழுந்த அபினேஷ் அந்த இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போயிட்டாரு. ஆனா அபினேஷ் மயங்கிதான் விழுந்திருக்கான்னு நினைச்சு தமிழரசன் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கி இருக்காரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அபினேஷுடைய சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. டெட் பாடி கிடந்த இடத்துக்கு பக்கத்துல உள்ள வீடு யாரோடது என்ன ஏதுன்னு விசாரிச்சப்பதான் போலீஸுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த வீட்டுல தமிழரசன் தான் இருக்காரு அப்படிங்கிறதும் அவருக்கும் இறந்து கிடக்கிற அபினேஷுக்கும் முன் விரோதம் இருக்குன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. அதன் அடிப்படையில தமிழரசனை பிடிக்க போலீஸ் அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு தமிழரசன்.
அவரை எழுப்பி விசாரிச்சப்போ நான் போதையில அடிச்சிட்டேன், ஆனா அபினேஷ் இறந்துருவாருன்னு நான் நினைக்கல, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட அழுது கெஞ்சி இருக்காரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் இப்படி கண்ணீர் வடிச்சு என்ன பலன்னு கேட்ட போலீஸ் தமிழரசனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க.